ஸோ அந்த மாரி இருக்கும்போது, ஏதாவது பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் பேசுறது, கால தெரியாம படுறது, மேல இதெல்லாம் வந்து நார்மல் பிக் பாஸ்ல. அதுக்கு கேமுன்னு உள்ள போயிட்டோம். இதுக்கப்புறம் நீ மேல கால்ல மேல போட்ட, கை மேல பட்டுருச்சு அப்டின்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த அளவுக்கு வந்து அவர வந்து கடுமையா அ இந்த விஷயத்த வந்து நம்ம அவர இது பண்றது வந்து, தெரியாம பண்றது இன்னும் கேவலம். ஆமா. அதுவும் நம்பிக்கை துரோகம் தான் அது அது ஆப்வியஸா. அசிங்கம் அது. அவங்க பாரு வந்து நம்ம நம்ம வந்து கேம் ப்ளே பண்றோம்னு நெனைக்கிறாங்க. பட் மக்கள் ஒரு ஒரு விஷயத்த பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கோம்ல. இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்றோம், இப்ப உங்களுக்கும் தவறா தான் தெரியுது, ஆமா. எனக்கும் தவறா ஆமா. தான் தெரியுது அது. சரி தப்பா இருந்தா தான் இல்லன்னா எனக்கு என்ன பர்சனலா பாரு மேல எனக்கு என்ன ம். இருக்கு? ம். அது எனக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா, அவங்க பண்ற இந்த மாரி விஷயங்கள் ரொம்ப கேவலமா இருக்கு. தவறா இருக்கு. கரெக்ட். இதுதான் அவங்க பேர கெடுக்கும். அதனால ஒரு பையனோட லைஃப் கூட பாதிக்கப்படுறதுக்கு ஈஸியா கண்டிப்பா, வழி இருக்கு. கண்டிப்பா. என்னன்னா, இப்ப வேற மாரி இல்ல அவர் மேல ஃபோக்கஸ் ஆகும். ஆமா. ஆனா, இதெல்லாம் மீறி அப்படிலாம் நம்ம சொல்லிற முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாரும் முட்டாள் கிடையாது. ம். ம். கமருதீன் வந்து இந்த அளவுக்கு பாரு பேசுறதுனால தான் கமருதீன் நல்லா பழகுறாப்ல. ம். ஆமா. அது எல்லாரோட இயல்பு அது. ம். ஒரு மனுஷனோட இயல்பு வந்து ஒருத்தவங்க நல்லா பேசுறாங்கன்னா, பழகுறாங்கன்னா, அவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க. பின்னாடி நமக்கு வந்து இந்த மாரி பின்னடிக்கிறாங்கன்னு தெரியிற விஷயம் அவருக்கு தெரியாது. தெரியுது. தெரிஞ்சா இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆமா. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஆமா. ஏதோ நடக்குது. ஆமா. நம்மள பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு பாரு அப்படின்னு என்ன சொன்னேன்னு கேட்கிறாப்ல. அந்த மேட்டர் கம்மியாகல. ஆனா தெரிஞ்சிருச்சு. ஆனா ஆமா. இது பாருக்கு மூஞ்சே செத்து போச்சு ஆமா. ஆமா. நேத்து. அப்படியே எந்திரிச்சு போயிட்டாப்ல. ஒண்ணுமே புரியல. எல்லாரும் வந்து ஜாலியா இருக்கும்போது, இவரு அமித்லாம் உள்ள வரும்போது பாரு இல்ல. ஆமா. ஆமா. பாரு தனியா உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. இருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் வந்து கை ஆமா. குடுத்துருக்காங்க. அப்புறமா தான் வந்து கை குடுக்குறாப்ல. யார் வந்தாலும் கவல இல்ல. நமக்கு இந்த பிரச்சனைய சரி சரி பண்ணணுன்ற பண்ணு. ஒரு விஷயத்துல இருக்காங்க. போன சாட்டர்டே எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கமருதீன கொஞ்சம் வார்ன் பண்ணியிருப்பாரு. ஆமா. சண்டைலாம் போடுற கொஞ்சம் வார்த்தைங்க விடுறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ரெட் கார்ட், எல்லோ கார்ட் குடுக்குற லெவலுக்கு இருக்கு. அது பார்த்துக்கோங்கன்ட்டு. இவரு அப்படித்தானே இருக்காரு. எஃப்ஜே. எஃப்ஜேவே ஆமா. ஆனா அந்த எபிசோடுக்கு அப்புறமும் இந்த வாரம் கமருதீன் சூப்பரா விளையாடுனாரு அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு இன்னொரு காரணமும் மக்கள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி கிட்ட இருந்து அவர் கொஞ்சம் விலகிட்டாரு. அதனால கமருதீனோட கேம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. பார்வதி கூடயே இருந்ததுன்னா, அவருக்கு சப்போர்ட் பண்ணி கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்காரு. விலகிட்டனால கொஞ்சம் நல்லா இருக்காரு. நேத்து கூட விஜய் சேதுபதி சார் கிட்ட அவர் கொஞ்சம் நல்ல பேர் தான் வாங்குனாரு. ஆமா, ஆமா. உங்க சைட்ல லைட்டா தப்பு இருக்கு. அத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்க அது சூப்பரான கொஞ்சம் பிளேயர். கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுருச்சுல்ல. ஆமா, அதெல்லாம் மீறி என்னன்னா, இந்த குரூப்பிசம் இருக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டார் ஸ்ட்ராங்கா. ஆமா. அதனால அத விஷயத்த இது பண்ணி தான் கமருதீன் ஒதுங்கியிருக்காப்ல, போன ஆமா, வாரம். ஆமா. ம், ஆனா இந்த வாரம் அப்படி இருக்காது. டோட்டல் கேம் சேஞ்ச் ஆகும். ம். இப்ப இனிமேல் வந்து பிரச்சனை வெளிய விஸ்வரூபம் ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கேம் டோட்டல் சேஞ்ச் ஆகும். இனிமேல் கமருதீன் பாருகிட்ட நம்பி பேச மாட்டாரு. கரெக்ட்.